சமய வாழ்வில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான மனப்பான்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டளைகள் பல உள்ளன. எல்லா சமயங்களிலும் இப்படிப்பட்ட கட்டளைகள் உள்ளன. கிறிஸ்தவ திருமறையில் இந்த கட்டளைகளிலெல்லாம் முதன்மையான கட்டளை என்ன என்பதற்கு இயேசு தருகிற பதில், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு இணையான கட்டளை, உன்னை போல் பிறரிலும் நீ அன்பு கூர்வாயாக. இந்த 2 கட்டளைகளை தவிர இதைவிட மேலாக எந்த கட்டளையும் இல்லை என்று இயேசு தீர்ப்பளித்தார். தன்னுடைய மரபிலேயே 600க்கு மேலான கட்டளைகள் இருக்கும்போது இயேசு 2 வசனங்களை எடுத்து இப்படி ஒரு இரட்டை கட்டளையை புனைந்திருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதையே மனதிற்கொண்டு தொடக்கத்தில் சபையினர் அன்பை முக்கியப்படுத்தி வாழத் தொடங்கினர், அன்பை பறைசாற்ற தொடங்கினர். இன்று நாம் என்ன செய்தாலும், எப்படி வழிபட்டாலும், எப்படி பாடினாலும் இந்த 2 கட்டளைகளுக்குள் அவை அடங்கி இருக்கின்றனவா என்று பார்ப்பது மிக முக்கியம். இன்னொரு கட்டத்தில் ஒருவர் எனக்கு பிறன் யார் என்று கேட்டபோது இயேசு நல்ல சமாரியன் உவமையை அவர்களுக்கு கூறினார். அதாவது குற்றுயிராக கிடந்த ஒருவர், கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட ஒருவர், அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றி அவருக்கு புது வாழ்வை அளிப்பதே பிறருக்கு செய்கின்ற உதவி என்று இயேசு விளக்கம் அளித்தார். இன்று நாம் திருச்சபையிலும் சரி, குழுக்களாகவும் சரி, திருச்சபையாகவும் சரி, நாம் எதை செய்தாலும் இந்த 2 கட்டளைகளுக்குள் அவை அடங்குகின்றனவா என்று நாம் பார்த்து செயல்படுவது முக்கியம். கடவுளை நாம் முழு இதயத்தோடு என்று சொல்லும்போது முழு ஆர்வத்தோடு, பேரார்வத்தோடு, முழு மனத்தோடு என்று சொல்லும்போது அறிவோடு, முழு அறிவோடு, ஆற்றல் என்று சொல்லும்போது ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கின்ற மூலம், இப்படி நாம் வாழத் தொடங்கினால் கிறிஸ்தவம் தலைக்கும். பல மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை அறிந்து கொள்வார்கள்.